இப்படி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த முறை வந்தாருன்னா கேட்பீங்களா? கேக்குறீங்களா? ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்க கூட வேண்டாம். அது மத்த அமைச்சர்கள் வருவாங்கல்ல, யாராவது அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல திமுக கரைவேட்டி கட்டிட்டு இருப்பான் பாரு, அவங்கிட்ட போய் கேளு. ஐயோ, உங்க முதலமைச்சர் சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்துவோம் சொன்னாரு, உயர்த்தினீங்களா? ஆயம் கேளு. அது ஏன் தெரியுமா நான் சொல்றேன் அந்த கேள்விய? இப்போ சரிடா, இந்திக்காரன் நீ ஒழுங்கா வேலை செஞ்சு அவன் ஏன்டா வரப்போறான்? காலையில டாஸ்மார்க், மத்தியானம் டாஸ்மார்க், ராத்திரி போயிட்டு அப்புறம் அவன் வரப்போம். இப்படி இது ஏன் நான் சொல்றேன்னா, அதாவது தமிழ்நாட்டில் 85 லட்சம் பேர் 100 நாள் வேலை வாய்ப்பு பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதுல 75 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறாங்க. இந்த வருஷம் மட்டும் அது 45 லட்சம் பேருக்கு குறைஞ்சிடுச்சு. 30 லட்சம் பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த 45 லட்சம் பேருக்கு எவ்வளவு நாள் திரும்ப வேலை கொடுத்திருக்காங்க இந்த வருஷம்? 9.5 நாள். அவ்வளவுதான். அப்போ நீ கேக்குறீங்களா? திமுக காரங்கிட்ட கேக்குறீங்களா? கரை வெட்டி கட்டிட்டு வந்தாங்களா? யார் வந்தாலும் கேளு. ஓ, இது பொய்ய சொல்லிதானே நீ வந்து ஆட்சிக்கு வந்த? எனக்கு 7.5 நாள் நீ வேலை கொடுக்கறன்னா எதுக்கியா பொய்ய சொன்ன? என்ன பொய்யா திமுகவுல சொல்லி சொல்லி சொல்லியே மக்களை நம்பி ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. திமுக உங்களுக்கு முதலீடு செய்தது வெறும் பொய்யத்தான். ஏன்னா சேலம்னாலே அதுக்கு பேர் போன மாநகரம், பேர் போன ஊர் சேலம். சேலம் நம்முடைய சின்னம் மாம்பழம், மாங்கடி நகரம் சேலம்.